வெல்கம் டு மை சேனல். நீங்க இதான் என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேரு சரண்யா விஜய். என்னோட சேனல்ல நெறைய ஹோம் ரிலேட்டட் கன்டென்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த மாரி கன்டென்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது ஒரு வீக்கெண்ட் அன்னைக்கு எடுத்த ஒரு கேஷுவலான விளாக். இன்னைக்கு ஸ்கூல் இருந்தனால காலையில பிரேக்ஃபாஸ்ட் குடுத்து அனுப்பிச்சுட்டு, அதுக்கப்புறமா கார்டனிங் வேலைக்கு வந்தாச்சு. சாட்டர்டேனா கண்டிப்பா அது அப்படியே மைண்ட்ல செட் ஆயிருச்சு. காலையில வந்து கார்டன ஒரு பார்வை பார்க்கணும்னு. இந்த செம்பருத்தி பூச்செடியில இந்த வெள்ள கலர்ல பச பசையா ஏதோ ஒட்டிட்டு இருக்கு. ஸோ அத வந்து பிரஷ்ஷ வச்சு கிளீன் பண்ணி விட்டேன். நாளைக்கு திரும்ப இதே மாதிரி இருந்தது அப்படின்னா, நீம் ஆயிலையும் சோப்பையும் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா மோஸ்ட்லி போயிடும். ஸோ பிரஷ்ஷ மட்டும் ஃபுல்லா எல்லாத்தையும் எல்லா மொக்கு மேலேயும் அந்த கருப்பு கலர் பூச்சியும் இருந்தது. எல்லாத்தையும் பிரஷ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு கெஸ்ட் ரூம வந்து கிளீன் பண்ண வந்தாச்சு. யூசுவலா கெஸ்ட் ரூம் வந்து எப்பவுமே பெட்ஷீட்ஸ் எல்லாம் மாத்த மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம். யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னாலோ, இல்லாட்டி வந்துட்டு போனாங்க அப்படின்னாலோ, கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி, அத ஃப்ரெஷ் அப் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இப்ப இந்த பெயிண்ட் பக்கெட்ல நான் ஃபுட் எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளா. இதுக்கு முன்னாடியே அடிக்கடி பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தேவையில்லாத மாரி இருந்தது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கம்போஸ் போடுற மாரி இருந்தது. ஸோ இந்த தடவ பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பேக் ஃபுல்லா மண்ணு ரொம்ப கட்டி கட்டியா ஆயிடுச்சு. அத வந்து நல்லா ஒரு வளமான மண்ணா மாத்தலாம். இப்ப கொஞ்சம் எல்லா பேக்லயும் மண்ணு மாத்த வேண்டியதா இருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நல்லா வளமான மண்ணா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி வேஸ்ட் எல்லாம் போட்டுட்ருக்கேன். இந்த காய்கறி வேஸ்ட் எல்லாம் ஒரு 1 மாசத்துல பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு அழகா அப்படியே சூப்பரா மணல் மணலா பிளாக் கோல்டு மாரி ஆயிடும். ஸோ அத வந்து நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இன்னும் இந்த பக்கெட் நெறையல. நெறஞ்சதுக்கப்புறம் அத மூடி வச்சிரலாம். இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால காலையில வந்து நார்மலா ஒரு சட்னி அரைச்சு தோசை ஊத்தி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு கொள்ளு பருப்பு நைட்டே ஊற வச்சிருந்தேன். மோஸ்ட்லி சாட்டர்டேஸ் கொள்ளு பருப்பு பண்ணி சாப்பிடுறது எங்க ஊர் சைடும் சரி, இங்க நானும் அந்த பழக்கத்துக்கே வந்துட்டேன். ஸோ கொள்ளு பருப்பு அன்னைக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்து மத்த ப்ராசஸ கன்டின்யூ பண்ணியாச்சு. யூசுவலா கொள்ளு பருப்பு வந்து நைட் ஊற வைக்கலன்னா அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அண்ட் ஊற வச்சு பண்ணும்போது தான் நம்மளுக்கு எப்பவுமே வந்து அந்த ஃபைட்டிக் ஆசிட் கன்டென்ட் ரிலீஸ் ஆயிட்டு, கொள்ளு பருப்பு வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகும். கேஸ் எல்லாம் புடிக்காது. எனக்கு இந்த மாரி கொள்ளு பருப்ப கல் சட்டியில நல்லா வதக்கி இப்படி கடைஞ்சு சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இங்க கர்நாடகால கோசம்பரி அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் சாலட் ஒண்ணு செய்வாங்க. எல்லாமே ஒரு ஹாஃப் குக்டா பண்ற மாதிரி. இன்னைக்கு நான் அந்த சாலட் மாரி தான் நான் ஒண்ணு ட்ரை பண்ணியிருக்கேன். கார்னு, தேங்காய், கேப்சிகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் பன்னீர் இருந்தது. அதையும் போட்டு சூப்பரா ஒரு பொரியல் மாரி பண்ணியாச்சு. நல்லா புரோட்டீன் ஃபில்டு பன்னீர் பொரியல். புஜ்ஜுக்கு பன்னீர் பிடிக்கும் அப்படிங்கிறனால கொள்ளு பருப்பு அவன சாப்பிட வைக்கிறதுக்காகவும், இந்த மாதிரி பண்ணி குடுத்தா அவன் ரொம்ப ஹேப்பியா சாப்ட்டுருவான். நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அதுக்குள்ள ஈவினிங் ஆயிடுச்சு. புதினா தலைய கொஞ்சம் கிள்ளிட்டு, அந்த காம்ப தண்ணீல போட்டு வச்சிருந்தேன். அது நல்லா வேர்விட்டு மேல இலையும் விட ஆரம்பிச்சுருச்சு. இந்த டைம்ல இத வந்து ஒரு மண்ணுல மாத்திட்டோம்னா, நல்லா வேர் புடிக்க ஆரம்பிச்சுரும். பட் வேரெல்லாம் கொஞ்சம் வத வதன்னு ஆன மாரி இருந்ததுனால, கொஞ்சம் லைட்டா காயட்டும்னு வச்சிருந்தேன். கொள்ளு பருப்பு ஊற வைக்கும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஊற வச்சிருந்தேன். கொஞ்சம் மொளப்பு கட்டி, அதில ஏதாவது டிஷ் பண்ணலான்னு. நல்லா மொளப்பு வந்துருச்சு. ஸோ, அத எடுத்து இன்னொரு பாக்ஸ்ல மாத்திட்டு, அத ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சுட்டேன். வேணுங்கிறப்ப அத யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2, 3 நாளைக்கு ஃப்ரிட்ஜ்ல நல்லாவே இருக்கும். இந்த மொள கட்டுறதுக்கு யூஸ் பண்ண துணிய அப்பவே சிரமம் பார்க்காம கையோட துவைச்சு போட்டுறணும். அப்படி இல்லாட்டி, அதில வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிட்டு, மறுபடியும் அத யூஸ் பண்ண முடியாத மாரி ஆயிடும். ஹாட் வாட்டர்ல ஊற வச்சிருந்தனால, அதே தண்ணீல அப்படியே கறி துணியும் ஊற வச்சு துவைச்சுட்டேன். அடுத்த நாள் சண்டே காலையிலேயே எந்திரிச்சு மீன் வாங்கிட்டு வந்துட்டாரு. அவரோட ஃப்ரெண்ட் வந்து வந்திருந்தாரு. ஸோ, அதனால அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால காலையிலேயே மீன் குழம்பு பண்ண சொல்லியிருந்தாரு. என்னோட விளாக பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன். நான் எக் கூட சாப்பிட மாட்டேன். ஆனா நான்வெஜ் சமைக்கிறதுல எனக்கு எப்போ எந்த பிரச்சனையும் இருந்ததில்ல. மீன் குழம்பு அப்படிங்கிறது நான் ரெகுலரா பண்ற ஒரு விஷயம் இல்ல. அதனால எனக்கு அந்த ரெசிபி எப்பவும் டக்குன்னு ஞாபகமே வராது. நான் எனக்குன்னு ஒரு ஃபுல் ப்ரூஃப் ரெசிபி ஒண்ணு வச்சிருக்கேன். அத பண்ணி குடுத்தேன்னா, கண்டிப்பா வந்து ஒரு நல்ல கேரண்டீடு நம்மளுக்கு ஒரு அப்ளாஸ் கிடைக்கும் வீட்ல. அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு இல்லையா? அதுல வந்து ஒரு மீன் குழம்பு ரெசிபி போட்டிருந்தாங்க. ஸோ அத தான் நான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்பவே அது செம்ம ஹிட்டு. ஸோ அதிலருந்து அந்த ரெசிபிய நான் விடுறதே கிடையாது. மீன்
வாங்கிட்டு வந்தா அந்த ரெசிபி தான். சும்மா ஒரு 4 பீஸ மட்டும் எடுத்து ஃப்ரைக்கு வச்சிருந்தேன். மதியானம் வேணும்னா பொரிச்சு குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மீன் குழம்பு ரெசிபி என்னதான் யார் குடுத்தாலும், அதுக்கு சின்ன வெங்காயம் நெறைய உளிக்கிறது, தேங்காய் பால் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டம் தான். அதெல்லாம் பண்ணி முடிக்கும்போது மீன் குழம்பு பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது ஆயிடும் என்ன கேட்டா. அதுவும் இந்த நம்ம மண் சட்டியில நல்லா மெதுவா கொதிக்க விட்டு, அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கடைசியா மீன் போடுவோம் இல்லையா? அப்ப வந்து அந்த அந்த அளவுக்கு வர்றதுக்கு கண்டிப்பா ஒரு 1 ஹவர் இருந்தா தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு காலையில அந்த குழம்புக்கு எப்பவும் போலவே எனக்கு ஒரு நல்ல அப்ளாஸ் கிடைச்சது. எல்லாமே இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் சேனலுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அடுத்தது நம்ம கம்போஸ்ட். இன்னைக்கு சண்டே அன்னைக்கு கம்போஸ்ட் நெறைய சேர்ந்துருச்சு. தேங்காய் பால் எடுத்தது, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதோட ஷேவிங்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நெறைய குப்பை கெடைச்சது. ஸோ அதெல்லாம் போட்டு மறக்காம மேல மண்ணு போட்டுறணும். அப்பதான் வந்து இந்த எலி, பெருச்சாளி இதெல்லாம் வராது. கொசுவெல்லாம் வராது. அ ஸ்மெல் வராம நீட்டா இருக்கும். இந்த பக்கெட்ல ஓட்டை எல்லாம் இல்ல. இந்த கம்போஸ்ட் பத்தின டீட்டெயில்ஸ நான் வந்து ப்ராப்பரா உங்களோட ஒரு ஷார்ட் வீடியோல டாக்குமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். அத நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்றேன். இந்த விளாக் அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா மண்டே அன்னைக்கு மார்னிங்லேருந்து நான் கன்டின்யூ பண்ணியிருக்கேன். அப்படியே இங்க நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம். மண்டே காலையில புஜு ஸ்கூல் கிளம்பியாச்சு. யூசுவலான லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி குடுத்தாச்சு. அண்ட் இன்னைக்கு காலையில எங்களோட மார்னிங் ட்ரிங்க் ஏபிசி ட்ரிங்க் தான். இதுல வந்து என்ன ஸ்பெஷல்னா, ஆப்பிளுக்கு பதிலா நான் ஆம்லா போட்டிருந்தேன். ஸோ அதுவும் ஏபிசி தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் அ வெரி பேட் ஐடியா. நீங்க யாராவது ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா கண்டிப்பா பண்ணாதீங்க. குடிக்கவே முடியல. வாந்தி வர மாரி ஆயிடுச்சு. ஆப்பிள் போட்டே ட்ரை பண்ணுங்க. அதான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வாக்கிங், கொஞ்சம் கிளீனிங் அப்படியெல்லாம் வீட்ல நெறையா போயிட்டுருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் மத்தியானம் லன்ச்ச குக் பண்ணலான்னு வந்தாச்சு. லஞ்சுக்கு இன்னைக்கு முள்ளங்கி போட்டு சட்னி, அப்புறம் ரசம், அப்புறம் கொள்ளு பருப்பு நான் அந்த இது மொள கட்டி வச்சிருந்தேன் இல்லையா? அதில வந்து ஒரு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது கூட இன்னைக்கு மெயினா நான் பண்ண போறது பிரெட் பேக்கிங். எனக்கு வந்து பிரெட் பேக் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஏன்னா நம்ம வீட்லயே பண்ணும்போது ஹெல்த்தியா கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணலாம் இல்லையா? அதனால. ஸோ அதுக்காக நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்த ஈஸ்ட் இருந்தது. அது ப்ரூஃப் ஆகுதான்னு செக் பண்ணேன். அண்ட் அத தண்ணீல வெதுவெதுப்பான தண்ணீல சர்க்கரை போட்டு வச்ச உடனே, அது கூட ஈஸ்ட்டும் கலந்து வச்சு ஒரு 3 நிமிஷத்துல நல்லாவே நுரைச்சு வந்துருச்சு. ஸோ வந்து ஓகே இது வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதிலேயே ஒரு 3 கப் கோதும மாவு போட்டு பெனஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அண்ட் சைட் பை சைடு ரசம், இது சாப்பாடு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு நேத்தத்த சாதம் இருந்தது. அதையும் தயிரோட சேர்த்து தாளிச்சு வச்சுட்டோம்னா, காலி ஆயிரும் அப்படின்னு அதையும் தாளிச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ லஞ்சும் சைட் பை சைடு போயிட்டே இருந்தது. நான் இந்த பிரெட் பேக்கிங் இதில ஃபுல் வீடியோ காட்டல. ஏன்னா, தனியா அத வந்து ஷார்ட்ஸா நான் கிளியரா எடுத்திருக்கேன். இந்த மாரி ஷார்ட்ஸா ஒரு சில விஷயங்கள கிளியரா போடும்போது, அது வந்து நாளைக்கு தேடி பார்க்கறக்கு ஈஸியா இருக்கும். இல்ல நானே செக் பண்றனாலும், இல்ல நீங்க யாராவது செக் பண்ணணும்னு நெனச்சீங்கனாலும், கண்டிப்பா இந்த மாதிரி வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால, அத ஷார்ட்ஸா நான் கிளியர் டைட்டிலோட குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த விளாக்ல ஆட் பண்ணல. இந்த விளாக் வந்து ஒரு ஃபீல் குட் மாரி இருக்கும். நம்ப வந்து காலையிலருந்து நாம பண்ண வேலைகள டாக்குமெண்ட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் ஒரு மாரி மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் யூசுவலா விளாக் போட்டுட்ருக்கேன். பிரெட் நல்லா ப்ரூஃப் ஆயி வந்துருச்சு. அத செகண்ட் ப்ரூஃபிங் பண்ணணும். ப்ரூஃபிங் அப்டின்னா, ஈஸ்ட்டோட நம்ம கலந்து மாவ வைக்கும்போது, அது கொஞ்ச நேரத்திலேயே புளிச்சு நல்லா உப்பி வரும். அதுதான் வந்து ப்ரூஃபிங் சொல்லுவோம். ஸோ, இன்னைக்கு வந்து நான் அத பிரெட் பேன்ல செகண்ட் டைம் மறுபடியும் அந்த உப்புன மாவ நல்லா நீட் பண்ணிட்டு எடுத்து வைக்கணும். பிரெட்ட பொறுத்தவரையிலும் நம்ம எந்த அளவுக்கு மாவு பெசைறோமோ, அதில தான் வந்து அந்த பிரெட் வந்து நல்லா சாஃப்ட்டா வர்றதே இருக்கு. நம்ப இது கோதுமை பிரெட் வேற. அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்து வைக்கணும். ஆக்சுவலி ஈஸ்ட் நல்லா இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட்டு திங் ஈஸ்ட் ஒரு வேள உங்களுது ஒர்க் ஆகல அப்டின்னா, அத நீங்க தூர போட்டுறது தான் பெஸ்ட்டு. வேற புது ஈஸ்ட் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்க மாவோட சேர்த்து பெனஞ்சு வச்சுக்கலாம். பிரெட் பேக் ஆயிட்டுருக்கு. நான் அதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ள டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. டீக்கு வந்து இத தொட்டு சாப்பிடணும் அப்டின்ட்டு தான் நான் சீக்கிரமா பண்ணிட்டுருந்தேன். பட் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம். ஸோ வெறும் டீயவே குடிச்சாச்சு. அண்ட் பிரெட்டு நெனச்சத விடவே ரொம்ப சூப்பரா சாஃப்ட்டா வந்திருந்தது. ஸோ அத எல்லாம் நல்லா சூடாறுனதுக்கு அப்புறமா அத எடுத்து நானு ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னர்ல போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஒரு நாள் வெளியில வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் உள்ள எடுத்து வச்சுட்டேன். பால் சேர்த்து பண்ணனால எவ்வளோ நாள் வந்து வெளியில வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இல்ல. அண்ட் இன்னைக்கு டின்னருக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி கிரேவி, தக்காளி குருமா எல்லா பொருளையும் போட்டு ஒண்ணா போட்டு அரைச்சு கொதி விட்டு எடுத்துட்டோம்னா, இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ். ஒரு 5 மினிட்ஸ்ல ஈஸியா ரெடி ஆயிடும்.
அண்ட் இன்னைக்கு நைட்டு டின்னரோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.